அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய முதற்கட்ட கலந்தாய்வு கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. பல்வேறு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை அவர் நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். இந்த எதிர்வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக அதிமுகவுக்கு அமைந்திருக்கிறது. அதன் அடிப்படையாக இன்று அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய முதற்கட்ட கலந்தாய்வு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பொறுப்பாளரானவர் ஐடி விங்ல இருந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களிடம் தனித்தனியாக எடப்பாடி பழனிசாமி கலந்தாலோசனை செய்திருக்கிறார். அவர்களிடம் 19 மாவட்டம் காலையில் நடந்திருக்கு. அவங்க ஒவ்வொருவரிடமும் அந்த அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 19 மாவட்ட பொறுப்பாளர்களிடமும் பல்வேறு தகவல்களை அவர் கேட்டு பெற்றிருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை கேட்டிருந்திருக்கிறார். உங்கள் தொகுதியில உள்ள சாதக பாதக விஷயங்கள், அதாவது உங்க அதிமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதியாக இருந்தால் அந்த தொகுதியில் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடு, மாவட்ட செயலாளரின் செயல்பாடு, அது மட்டும் அல்லாமல் கட்சியின் நிலை, கட்சியினுடைய அமைப்பு எவ்வாறாக இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா, என்ன சரி செய்யணும், எங்க என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை கேட்டறிந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தொகுதிகளாகவும் அவைகள் இருக்கின்றன. அதுபோக மிக முக்கியமாக நவம்பர் 4ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை கவனமாக பணியாற்றணும்ன்றதை அவர் கேட்டிருக்கிறாரு. வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை பூத் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் மிக தவறாமல் கலந்து கொள்ளணும். அதுக்கு ஐடி இருக்கிறவங்க அதை உறுதி செய்யணும் அப்படின்றதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் அவங்களுக்கான குழு அமைப்பது, அதாவது இந்த பூத் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கான குழுவை, ஐடி குழுவை அமைப்பது, அந்த குழுவுல மாவட்ட ரீதியாகவும் சிறு குரூப்புகளாக உருவாக்கி அவங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் அமைக்கிறது, அவர்களுக்கான பயிற்சி எந்த வகையில இருக்கிறது என்பதை எல்லாத்தையும் உறுதி செய்யணும் அப்படின்றதையும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தனித்தனியாக அவர்களிடம் பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டிருந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இன்று நடந்திருக்க இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக அடுத்தபடியாக இன்னும் அரை மணி நேரத்தில் 82 மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக எஞ்சி இருக்கக்கூடிய மாவட்ட ஐடி விங் நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.